லாஸ்ட் எடிஷனில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருந்த ஹோண்டா ஜாஸ் இப்போ ஒரு பையர் ஹாப்பியாக டெலிவரி எடுக்கிற வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு இந்த எடிஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். வெல்கம் டு பிரணவ் கார்ஸ். நான் உங்கள் ராஜ்குமார். ஹோண்டா ஜாஸ் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், ஒரு வேல்யூ ஃபார் மணி கார், சைலண்ட் பர்ஃபார்மர்னு சொல்லணும். பிட்வீன் அரௌண்ட் ஒரு 4 to 5 lakhs பட்ஜெட்டில் ஹோண்டாவோட டெக்னாலஜின்றதுனால நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அது தவிர நல்ல ஸ்பேஷியஸான காரும். ஸோ நிச்சயமாக நீங்கள் அரௌண்ட் ஒரு 5 lakhs பட்ஜெட்டில் ஒரு கார் பார்க்குறீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட்டு ஆர் கிராண்ட் ஐட்டன் இந்த செக்மெண்ட்டில் ஹோண்டா ஜாஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். பிரணவ் கார்ஸில் பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க 4 ஹோண்டா ஜாஸ் அவைலபிள் இருக்குது. மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் வெல் மெயின்டைன் கார்ஸ். ஸோ இந்த கார்ஸோட டீட்டெயில்ஸும் இந்த எடிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக காஷ்மீரில் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல உயிரிழந்தவர்களுக்கு பிரணவ் கார்ஸ் சார்பாகவும் உங்கள் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் அந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆக்சுவலி இந்த டெரரிஸ்ட் அட்டாக் பற்றி பேசும்போது இதை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, இதனால் என்ன யூஸு, இதை வச்சு யார் அரசியல் ஆதாயம் தேட போகிறாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் எதுவுமே மாற போகிறதில்லை, எதையும் மாற்ற போகிறதில்லைன்றது தான் உண்மை. பட் இதில் எல்லாருக்குமே ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம், ஒரு கோவப்படக்கூடிய விஷயம் என்னவென்னா, இந்த அட்டாக்ல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே உங்களை என்ன மாதிரி சாதாரண குடிமகன், ஆர்டினரி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டேக்ஸ் மேலே டேக்ஸ் எல்லாம் பே பண்ணாலும் அந்த டேக்ஸ் பேயருக்குரிய பெனிஃபிட்ஸ், டேக்ஸ் பேயருக்குரிய ஒரு ஃபேவர்ஸ் எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்லை, நாட்டுக்காக ஏதோ ஒன்று பண்ணோம், நாங்களே படித்து நாங்களே சொந்தமாக முயற்சி செய்து நாங்களே அடுத்த வேலையை போயிட்டு கடனை வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே சொந்தமாக எந்த விதத்துலேயும் யாரையும் நம்பாமல் முயற்சி செஞ்சு முன்னுக்கு வரணும், ஃபேமிலிக்காக முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு ஆர்டினரி சிட்டிசனுக்கு ஜஸ்ட் லைக் தட் யாராவது ஒருத்தர் வந்து சுட்டுட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அந்த ஒரு விஷயந்தான் எல்லாருமே பாதிக்குது, எல்லாருமே கோவப்பட வைக்குது. ஸோ ஆக்சுவலி 1990s வந்த ரோஜா படத்தில் தான் எல்லாருக்குமே காஷ்மீரில் என்ன மாதிரி நிலைமை இருக்குன்றது ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சுது. இன்றைக்கி ரோஜா படம் வந்து கூட மோர் தென் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. ரோஜா படத்தில் வந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங் இதில் நடக்கலை. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ கடவுள் பேர்லையும் மதத்தோட பேர்லையும் நடக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் கடவுளுக்கே ஒரு சேலஞ்சு தான். கடவுள் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் இருக்காருன்னு ப்ரூவ் பண்ணணும்னா நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. நிச்சயமாக ஆர்டினரி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, சாதாரண குடிமகளுக்கு நிச்சயமாக அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லைஃப் கிடைக்கணும், பாதுகாப்பு கிடைக்கணுன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நிச்சயமாக இந்த விஷயம் இதே மாதிரி நிறைய சேனல்ஸில் நிறைய வீடியோவில் கொஞ்ச நாள் டிபேட் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் எல்லோரும் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட போகிறாங்க. அந்த மாதிரி இருக்காமல் நிச்சயமாக இது ஷுட் எண்ட் அந்த ஒரு டிமாண்டோட இந்த எடிஷனை ஒரு கனத்த இதயத்தோட ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க இந்த எடிஷனில் இருக்கிற வெஹிக்கிள்ஸை பார்த்துருக்கோம். இன்னைக்கு எடிஷனில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் ஹோண்டா ஜாஸ் பெட்ரோல், ஒயிட் கலர், 2015 with additional seat covers, all doors power windows, central locking, டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ராவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது தவிர அலாய் வீல்ஸ் அண்ட் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஒரு யூசர் யூஸ் பண்ண வெஹிக்கிள். ஒயிட் கலர் ஹோண்டா ஜாஸ் 2015, 4,40,000 இஸ் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ். பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஈகோ ஸ்போர்ட் 2017 registered, டைட்டானியமில் ஆப்ஷன் மாடல், ஃபுல்லி லோடட் கார் வித் 6 ஏர்பேக்ஸ். ஸோ மேக்ஸிமம் சேஃப்டி என்ஷூர்டு. ஈகோ ஸ்போர்ட் 4ல் இன்றைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய பையர்ஸோட ஒரு ஃபேவரட் கார் ஈகோ ஸ்போர்ட். அதுலேயும் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்போர்ட்டியான கார். சிங்கிள் ஓனர், 2017 ரிஜிஸ்டர்ட், நல்ல அந்த சாக்லேட் ப்ரௌன் கலரில், டுவல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, 6 ஏர்பேக்ஸ் நான் சொன்னது மாதிரி. வெல் மெயின்டைன் கார், ரீசெண்ட்லி சர்வீஸ்டு கார். ஸோ அதனால் எடுத்த 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் சர்வீஸ் சென்டர் பக்கம் போக ரெக்குவயர்மெண்ட் இல்லாத ஒரு வெஹிக்கிள். 2017 ரிஜிஸ்டர்ட், ஈகோ ஸ்போர்ட் ஆட்டோமேட்டிக், பெட்ரோல், சிங்கிள் ஓனர், 5,75,000 இஸ் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ். 2022 கிரெட்டா டீசல் 1.5 நியூ ஷேப். கிரெட்டாவில் வந்து நியூ கிரில்ஸ், ஆஸ்தெட்டிக்கலி இம்ப்ரூவ்டு வெஹிக்கிள். ஹியூண்டாயோட ஒரு ப்ரூவன் வெஹிக்கிள் கிரெட்டா டீசல். நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் ஸ்பேஷியஸான கார் வித் ஏர்பேக்ஸ், dual tone dashboard, 10-inch infotainment system with
ஸ்டேரிங்கில் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ், பேனரமிக் ஏஐ கண்ட்ரோல்டு பேனரமிக் சன்ரூஃப், 17-inch அலாய்ஸ். கிரெட்டாவில் நிறைய பையர்ஸ் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒயிட் கலர் வித் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஆல் டோர்ஸ் பவர் விண்டோஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட லோடடாக வந்த ஒயிட் கலர் 2022 கிரெட்டா டீசல் மேனுவல் சிங்கிள் ஓனர். 14,90,000 இஸ் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ். ஒரு கம்மி பட்ஜெட்டில், ரீசனபிள் பட்ஜெட்டில் இனோவா நிறைய பையர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. இது 2013 அந்த நியூ கிரில்ஸ், பம்பர், இந்த மாதிரி அஸ்தட்டிக்கலி இம்ப்ரூவ்டு இனோவா 8-seater ப்ரூவன் வெஹிக்கிள், டொயோட்டா இனோவா டீசல். ஸோ இன்ட்ரடக்ஷனே தேவையில்லாத ஒரு வண்டி. 2013 வித் ஏர்பேக், ஆல் டோர்ஸ் பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம், ஏர் கண்டிஷன், டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், டொயோட்டா இனோவா 2013, 8,25,000 இஸ் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ். இன்னைக்கு எடிஷனில் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒன் மோர் ஹோண்டா ஜாஸ் பெட்ரோல் 2017 வி வேரியண்ட் ஃபுல்லி லோடட் கார். அதில் இந்த கலர் ரொம்ப ஒரு ஜாஸில் ஒரு பியூட்டிஃபுல் லுக்கிங் கலர், கைண்ட் ஆஃப் கிரேஷ் ப்ரௌன். சிங்கிள் ஓனர் வித் அடிஷ்னல் சீட் கவர்ஸ், அலாய் வீல்ஸ், dual airbags, ABS, மியூசிக் சிஸ்டம் வித் ரிவர்ஸ் கேமரா, ஸ்டேரிங்கில் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ், கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. ஃபீச்சர்ஸ் லோடடான ஹோண்டாவோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஹேட்ச்பேக் 2017 சிங்கிள் ஓனர் ஹோண்டா ஜாஸ். 5,25,000 இஸ் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ். ஒரு ரீசனபிள் பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஃபேன்சியான கார் வித் சேஃப்டி அண்ட் ஸ்டர்டி Volkswagen Jetta. அதில் ஒரு ஃபேன்சியான நம்பர் 1. ஸோ நிறைய பேருக்கு இந்த நம்பர் மேலே ஒரு க்ரேஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா இந்த நம்பர் 1 Jetta நீங்கள் பார்க்கலாம். 2010 பிளாக் கலர் Volkswagen Jetta டீசல், 65,000 கிலோமீட்டர்ஸ் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், 2010 எப்படி 65,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ப்ரொவைட் பண்ண முடியும்? வித் மேக்ஸிமம் சேஃப்டி, 10 ஏர்பேக்ஸ், டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சியும் வரக்கூடிய ஒரு கார். ஏர்பேக்ஸ் 10 ஏர்பேக்ஸ் தவிர ஏசி, பவர் ஸ்டேரிங், ஆல் டோர்ஸ் பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம், அடிஷ்னல் சீட் கவர்ஸ், இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸோடு வரக்கூடிய Volkswagen Jetta. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும், பட் பரவாயில்லை. Volkswagen பற்றி தெரிஞ்சவங்க நிச்சயமாக இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணுவீங்க. டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், பிளாக் கலர் வித் அலாய்ஸ், டயர்ஸ் ஒரு 80% கண்டிஷனில் இருக்கக்கூடிய Volkswagen Jetta. 3,49,999. 2023 ஜஸ்ட் 16,000 கிலோமீட்டர்ஸ், 16,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கிற ப்ளூ கலர் டைகூன் 1 லிட்டர் TSI டாப் லைன் வேரியண்ட், பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், சிங்கிள் ஓனர் கார் வித் அலாய்ஸ், ஏர்பேக்ஸ், ஆண்ட்ராய்டு கார்ப்ளே, கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, புஷ் பட்டன் ஸ்டார்ட், sunroof, rear AC vents, infotainment with reverse camera. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட வந்திருக்கும். 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சியும் வந்துடும். அண்ட் சன்ரூஃப் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2023 பெட்ரோல் 1 லிட்டர் டாப் லைன் TSI மேனுவல் டிரான்ஸ்மிஷன் Volkswagen Tiguan. 14,90,000 is the expected price.